கருக்கலைப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கருக்கலைப்பு என்பது அறவே கூடாது. அது ஒரு கொலை குற்றம் தான். உயிர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே நாளை மறுமையில் வரப்போகுதில்ல. 5 மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்து இறந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, இதுவும் மறுமையில் வரத்தானே போகுது. ஏன் உயிர் கொடுக்கப்பட்டது தானே. அப்போ இதுவும் அப்படி தான். அதனால் கொலை குற்றம். குழந்தைகளை கொள்ளலாமா? கூடாது. கொள்ளலாம். வலா தக்துல் அவுலாதுக்கும் ஹஷத் இம்லாக்கும், குழந்தைகளை கொள்ளாதீர்கள். அதுவும் குழந்தை தான். வயிற்றுக்குள்ளே வச்சு கொள்வது. வெளியில் வந்தது பிறகு கொள்வது தான் கூடாங்கிறீங்களா, வயிற்றுக்குள்ளே வச்சு கொண்டாலும் கூடாது தான். வலா தக்துல் நஃப்ஸல்லத்தி ஹர்ரமல்லா இல்லா பில் ஹக், அநியாயமாக ஒரு உயிரை பறிக்காதீர்கள் நல்லா குர்ஆன் சொல்கிறான். அநியாயமாக தான் அங்கே பறிக்கிறாங்க. ஏன் இந்த கருக்கலைப்புன்னு வரும்னு சொன்னால் சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா தவறான வழியில் ஒரு பெண்ணு போயிடுச்சு, வயிற்றில் குழந்தைய சுமக்கும். இதை போய் நம்ம ஈண்டெடுத்தாக்க யார் குழந்தைன்னு சமுதாயத்துக்கு பிரச்சனை ஆகுமே, வெளியே தலை காட்டக்கூடாத, அதனால கற்பத்தை கழிச்சிருவோம், இதனால கழிக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி இந்த ஸ்கேன் மூலமாக பார்த்துட்டு அந்த ஊனமுற்ற குழந்தையாக தான் இது பிறக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க டாக்டர்கள். அதனால் இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் சொல்கிறாங்களோ, அதாவது ஏதோ ஒரு வகையில் குறைபாடு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும், அல்ல இந்த ஊனமுற்ற குழந்தையாக பிறக்கும். அதனால் இப்போ நீங்கள் பண்ணிட்டா நல்லது. இல்லைண்டா நீங்கள் இப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு காலமெல்லாம் அந்த குழந்தைய நீங்கள் பரிபாலிச்சுக்கிட்டே வரணும். அது பால் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்காக செலவழிக்கணும், அதாவது கவனிச்சுட்டே இருக்கணும், அவ்வளோ சிரமம் இருக்குது. அதனாலேயும் செய்கிறாங்க. நம்மள்கிட்ட கேட்குறாங்க சட்டம், டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, அது பிறந்தா பல குறைபாடு குழந்தையாக தான் இருக்கும், வச்சு வளர்க்குறதெல்லாம் சிரமங்கிறாங்க, அதனால் கற்பத்தை கழிச்சிருவோமான்னு கேட்குறாங்க நம்மள்கிட்ட. கூடாது. ஏன் கஷ்டமாக இருக்குமா உங்களுக்கு? கஷ்டப்படுங்களேங்க. ஒரு ஆத்மாவிற்காக நீங்கள் கஷ்டப்பட்டால் இறைவன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த படித்தரம் இருக்குது. அந்த முடியாத ஒரு குழந்தைய வளர்த்து இருக்கீங்கல்ல, பாதுகாக்கிறீங்கல்ல, கண்காணிச்சு வரீங்கல்ல, எவ்வளோ பெரிய நன்மை உங்களுக்கு வச்சிருமே. அது ஒரு பொக்கிஷங்க, இறைவன் உங்களுக்கு தந்த பொக்கிஷம், பயன்படுத்துங்க. டாக்டர் சொன்னால் என்ன இருக்கட்டுமே அப்படின்னு நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் கற்பத்தை கழிச்சிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஏன்னா இந்த மாதிரி காரணங்களுக்காக அப்படி செய்கிறாங்க. அதே நேரத்தில் கரு ஏற்பட்டு 3 மாதம் தான் ஆகுது, இப்போ கிடைக்கலாமா? இப்போ உயிர் ஊதப்படலை, கிடைக்கலாம். ஆனால் அதையும் கூட சில மார்க்க அறிஞர் சொல்கிறாங்க, அதையும் கலைக்காமல் இருப்பது தான் நல்லதுங்கிறாங்க. ஏன் இன்னும் 1 மாதம் கழித்து விட்டால் உயிர் ஊதப்படுக்க போகிறது அல்லவா, ஏன் அவசரப்பட்டு இல்லாமல் ஆக்குறீங்க, ஒரு குழந்தையில் கிடைக்க போகுது அப்படி சொல்பவரும் இருக்கிறார்கள். ஆனால் தடுக்கப்பட்ட குற்றங்கிறது வராது, காரணம் உயிர் கொடுக்கப்படலைங்கிறதுனால. இல்லைண்டாக்கா 4 மாதம் பிறகுன்னு சொன்னால் அது கொலை குற்றமாகத்தான் கருதப்படும்.